எவ்வளவுதான் சீட்டு உறுதியாயிருக்கு? இந்த 2 நாள்ல தெரிஞ்சிடும். கூட்டணியை உருவாக்குனதுல முதல்வருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறதோ அது மாதிரி எங்களை போன்றவர்களுக்கு அதுல சின்ன சின்ன அளவு பங்களிப்பு இருக்கு. எவ்வளவுதான் சீட்டு உறுதியாயிருக்கு? இந்த 2 நாள்ல தெரிஞ்சிடும். இன்னும் 2 நாளா சார்? 2 நாள்ல பாண்டிச்சேரியில் எலெக்ஷனே வந்துடும் சார். ஏப்ரல் 9 புதுச்சேரியில் பாண்டிச்சேரி இன்னைக்கு முடிவாயிரும். இன்னைக்கு முடிவாயிரும். என்ன சிக்கல் இருக்கு? உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. கடந்த முறை போட்டிட்டதை விட அதிகம், இரட்டை இலக்கத்தில் ஆரம்பிச்சோம், சம்வேர் எங்கே நிக்கலான்னு. அவர்கள் கம்மியா கொடுக்கணுங்கிற இடம் ஏன் வந்துச்சு? இது ஒரு முன்மாதிரியான கூட்டணி. இந்தியாவிலேயே 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை கட்டி அமைச்சிருக்கிறோம். இதுல அந்த கூட்டணியை உருவாக்குனதுல முதல்வருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறதோ அது மாதிரி எங்களை போன்றவர்களுக்கு அதில் சின்ன சின்ன அளவு பங்களிப்பு இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டணி. மதவாத சக்திகளுக்கு அல்லது சாதியவாத சக்திகளுக்கு இங்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மட்டும் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். பெரிய கூட்டணிங்கிறதுனால நாடு தேசிய கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோ எப்படி பிரிப்பீங்க? அதை பாமகவை நீங்க என்ன சொல்லுவீங்க, பாஜக என்ன சொல்லுவீங்க புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கொங்கு நாடு தேசிய கட்சி எப்படி சொல்லுவீங்க? அண்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் மனிதநேய மக்கள் கட்சியை எப்படி சேர்ப்பீங்க? அதெல்லாம்